அப்படி போகும்போது கடைசியில் ஒரு பாறையில் முட்டி ஸ்டூவர்ட்டு ஃப்ளைட் க்ராஷ் ஆகிடுது. ஆனால் ஸ்டூவர்ட்டுக்கு நல்ல விதமாக எதுவுமே ஆகலை. அப்போது அம்மா பார்க்குறாங்க, எல்லோரும் வந்துட்டு கடைசியில் ஜார்ஜ் சோகமாக அவனோட ஃப்ளைட்டை தூக்கி குப்பையில் போட்டுருதான். ஸ்டூவர்ட்டும் நம்மளால தான் ஜார்ஜோட ஃப்ளைட் உடச்சிச்சின்னு சோகமாக இருக்கான். அப்பா ஸ்டூவர்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும்போது மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலில் எல்லா பசங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஸ்டூவர்ட் என் கூட வாரியா அப்படி கேட்கும்போது எந்த பசங்களுமே ஸ்டூவர்ட் கூட சேர மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம ஜார்ஜ் நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், நீ அம்மாட்ட சொல்லிடு, ஆனால் நான் தான் உன்னை வீட்டில் விட்டுன்னு போய் சொல்லணும், அப்போ தான் நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்கிறான். ஸோ ஜார்ஜும் இங்கே ஸ்டூவர்ட்டை கழட்டி விட்டான். ஸ்டூவர்ட் சோகமாக தன்னோட அந்த மினி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கவரில் திடீர்னு ஒரு பறவை மேலேருந்து விழுந்துட்டு எங்கள் ஸ்டூவர்ட்டோட காரில் விழுந்துட்டு சீக்கிரம் போங்க, அந்த ராஜாளி ஏதாவது அந்த கழுகு விரட்டுது அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூவர்ட் அந்த பறவை அங்கேருந்து காரில் காப்பாற்றி இந்த கழுகிட்ட மாற்றாமல் இப்படி இல்லாமல் வேகமாக ஓட்டுறான். எல்லாரையும் தள்ளிப்போங்கன்னு சொல்லி ஓட்டுறான். லாரிக்கு அடியிலாம் போய் கடைசியில் ஒரு பைப்புக்குள்ளே வந்துடுறான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா ஸ்டூவர்ட் அந்த குருவியை வீட்டுக்குள்ளே தூக்கிக்கிட்டு வரான். அப்போ அந்த குருவி சொல்லுது, ஏல சுண்டலி, நீ பழசாலி தாமல, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என் கால் நல்லாத்தான் இருக்குது, என்னை இறக்கி விட்டு தொலையும், இறக்க தான் உடஞ்சிருக்கு, கால் நல்லா இருக்கு, நான் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூவர்ட்டு பல்ல அடிச்சுட்டு இறக்கி விடுறான். அப்புறம் ரெக்கைக்கு கட்டும் போட்டு விடுறான். அந்த கழுகுவையை படுத்தின பாட்டில் என் ஹேர்பின் மணி உடஞ்சிருச்சுல அப்படின்னு அந்த குருவி ஸ்டூவர்ட்டுக்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுது. அப்புறம் ஸ்டூவர்ட் அம்மா கிட்ட குருவியை காணிக்கான். அம்மா வீட்டில் அந்த குருவியை சேர்த்துக்கிட்டாங்க. குருவி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஸ்டூவர்ட்டு போய் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட்டு வம்பா சீரழி தான் வம்பா போகிறான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா கழுகு வந்த வேலை ஞாபகம் இருக்கட்டும், போனோமா ஆட்டையை போட்டோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரெண்டு பக்கியோடும் களவாணி பேவிலன்னு தெரியுது. அப்படியே பார்த்தோம்னா அடுத்த சீனில் குருவிக்கு ஸ்டூவர்ட் அந்த உடஞ்சி போன ஹேர் பின்னை ரெடி பண்ணி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணதான். இப்படி இந்த ரெண்டு பக்கியும் ஒன்றா கடலை விட்டுக்கிட்டு இருக்கதை அந்த கழுகு பையாக பார்த்துட்டான். மறுநாள் நம்ம குருவி குளிச்சுக்கிட்டு இருக்கையில் கழுகு களவாங்க போன இடத்துல காதல் கேட்குதோ, காதலை அடித்து பல்லெல்லாம் கழட்டிடுவேன், ஒழுங்காக வேலையை போகிற அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டு அதுக்கு பயந்து அம்மாவோட மோதிரத்தை அந்த குருவி ஆட்டையை போட்டுருச்சு. இது தெரியாமல் நம்ம ஸ்டூவர்ட்டு பைப்புக்குள்ளெல்லாம் போய் அலசி பார்க்கலாம். ஆனால் அங்கே ஒரு மண்ணும் கிடைக்கல. அங்கே போய் ஸ்டூவர்ட்டு மாட்டிக்கிட்டான். கடைசியில் எப்படி தப்பிச்சோம் பொழைச்சோம்னு திருப்பி வந்துட்டான் மேலே. ஃபுல் வீடியோட லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.